பல வருடங்களுக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதி அவர்கள் ராமதாஸ் பற்றி இந்த விஷயத்தை போட்டு உடைச்சதாகவும் சொல்லப்படுது. அப்ப யாருமே இந்த போட்டு உடைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். என்ன சார் சொன்னாங்க? அவருக்கு வந்து ஒரு கலைஞர் ஒரு மேடையில சொல்லியிருக்கிறாரு, மனோரமா தான் வந்து இந்த 2வது மணி ரகசியத்தை உடைச்சாங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காங்க. தெரியும் நினைக்கிறேன். ராமதாஸ் பற்றி அதுதான் மனோரமா செய்த வேலையை கலைஞர் செஞ்சாரு. இப்போ நீங்க சொல்லலாம், இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல வந்து பார்த்தா கலைஞருக்கு 2 பொண்டாட்டி, கலைஞருக்கு 2 பொண்டாட்டி, கலைஞருக்கு 2 பொண்டாட்டி சொல்லும் போது அவர் கடுப்பா இருக்காதா இல்லதா? ஏண்டா நீங்கள தானே பண்றீங்க, அப்புறம் என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த தவறை வந்து நீங்க பண்ற, அப்ப நீங்களாம் மறைஞ்சு செய்றீங்க. நான் வெளிப்படையா வந்து தப்புன்னு கிடையாது சார். நான் 2 மணியை வெளிப்படையா வச்சுக்க தப்பு கிடையாதுல்ல. அந்த குடும்பமே ஏத்துக்கிறாங்கல்ல சார். இன்னைக்கு அந்த பத்தின வந்து கனிமொழி வந்து வேற ஏதாவது மாற்று பார்வை இருக்கா என்ன? மக்களுக்கே இல்லை மாற்று பார்வை. அந்த குடும்பத்தில் யாருக்காவது இருக்கா என்ன? எல்லாரும் வந்து சகோதரியா ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஏற்றுக்கிறத பொறுத்து தான் இருக்காங்க பிரச்சனை. அதே மாதிரி ராமதாஸ் குடும்பத்தில் இருக்கு ஏற்றுக்கிறாங்க. அன்புமணி வந்து சித்தின்னு கூப்பிட்டா என்ன தப்பு? உங்களுக்கு என்ன கஷ்டம்? சுஷிலா சித்தின்னு கூப்பிட்டா என்ன? சித்தின்னு கூட கூப்பிட்டுருப்பாங்க. அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை சார். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. இதை நம்ம வந்து கலங்கப்படுத்தியே பேசணுன்றதுக்கு என்ன அவசியம்? ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாருனாலேயே அவருடைய 2வது அந்த மனைவின்றத அந்த துணைவியை வந்து நாம ஏன் கலங்க பார்வையோட பார்க்கணும்? இல்லை, கலங்க பார்வைன்னு அப்படி இருக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்ல மாற்று அரசியல் கொண்டு வர முனைந்தவர் ராமதாஸ் அவர்கள். அரசியல் அவரோட எங்கேயாவது கட்சி கொள்கையில ராமதாஸ் வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் உறுப்பினர்கள் கட்டாயமா நீங்கள்லாம் வந்து 2 மனைவி வச்சுக்கணும்னு எந்த கொள்கையில் இருக்கா என்ன? அரசியல் கொள்கை வேற, அரசியல் வேற. இது தனிப்பட்ட வாழ்க்கை சார். இது இல்ல, அவரே பல அரசியல் கட்சி தலைவர்களே வாழ்க்கையில விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். நீங்க சொல்ல வருது என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒழுக்கமா இருக்கணுமே, மாற்று தொண்டர்கள்லாம் வந்து ஒரு படிப்பனையா இருக்கணுமே. இதை பல இடங்களில் ராமதாஸ் அவர்களே முயற்சிருக்காரு. அதுதான் சார் நீங்க சொல்ல வருது. அதுதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்துறவர் வந்து ஒழுக்கமா இருக்கணும், மற்ற தொண்டர்கள்லாம் வந்து ஒரு பாடமா இருக்கணுமே நீங்க நினைக்கிறீங்க. அதானே? அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. அது கரெக்ட். அரசியல் வந்து இங்க நீங்க தனிநபர் ஒழுக்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசியல் தலைவர்கள் கிட்ட வந்து யார்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல சார். யாராவது இருந்தால் நீங்க சொல்லுங்க சார். இந்திய அரசியல் தலைவர்ல ஒழுக்கம் இருந்தவங்க நீங்க சொல்லலாம், விதிவிலக்கா நீங்க சொல்லாதான் நானே சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டா, ஒரு நல்ல கண்ணு, ஒரு சங்கரையா, ஒரு மன்மோகன் சிங், இந்த மாதிரி ஒரு வாஜ்பாய், இப்படிலாம் நீங்க சொல்லலாம். வாஜ்பாய் கூட நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து பிரம்மச்சாரியான்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல, நான் பிரம்மச்சாரியெலாம் கிடையாது, நான் திருமணம் ஆகாதன்னு சொன்னார்.